நாங்கள் போன இடங்களிலே கர்த்தர் அந்த பயணங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினார். எங்களோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் வேதத்தில் இருந்து சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வார்த்தையை நான் தேவனுடைய பாதத்தில் இருந்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேத வசனத்தை அநேக தரம் வாசித்தாலும் அந்த நாளில் மீண்டுமாய் அந்த வேத வசனத்தை எனக்கு காண்பித்தார். சங்கீதம் 51:12 எடுத்தவர்கள் ஒருவர் வாசியுங்கள். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Psalm 51:12. Turn the chapter Psalms 51:12. It says that, restore to me the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. தாவீது பாருங்க, 1 துவங்கி 12வது வசனம் வரைக்கும், அதாவது 10ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்களுக்காக தாவீது ஜெபிக்கிற இந்த 51வது சங்கீதத்தை நீங்கள் அறிந்த சங்கீதம். தாவீது ராஜா அவன் பாவத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து விழுந்த உடனே மனிதர்கள்ட்ட ஓடாதபடி அவன் தேவனுடைய சமூகத்திலே வந்து தன்னை நிதானித்து பார்க்குற ஒரு மனுஷனாக இருக்கிறான். So you all know about the David king. When he fell into the sin, he didn't go to the mankind, whereas he went to the God and he prayed and he said about the sins that he was and he prayed for that. இந்த 12வது வசனத்தில் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். And he prayed to the God saying that in the 12th verse, restore to me the joy of the salvation. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு திருமணம் நடக்கும்போது அல்லது எனக்கு ஒரு திருமணம் நடக்கும்போது எப்படியா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? So when the wedding is happening to each person, so everyone will be more joyful. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். Even in the birthday celebration will be more excited and more joyful. அது அந்த பர்த்டே இந்த வருஷம் முடிஞ்சா அடுத்த வருஷம் வரும். And the birthday will over by this year, and again the next year the birthday will be coming. ஒரு புதிய வீடு வாங்கினோடனே சந்தோஷப்படுவோம், கர்த்தர் எனக்கு வீட்டை தந்தார் என்று சொல்லி. So when we buy a new house, then we will say that the God has given me a new house. அந்த 5-6 மாதம் கழிந்ததுக்கு அப்புறம் வந்து வீட்டு யோசனை இருக்காது, அதை பற்றி நாங்கள் அவ்வளவா பேசுறதில்லை. So after passing like 5 to 6 months, then we don't talk about the house that we bought. இந்த பாருங்க, இந்த உலகத்தில் நாங்கள் இவைகளை எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, மனமகிழ்ச்சியாக இருக்குது என்றோம் என்று சொன்னால் அது ஒரு கொஞ்ச காலம்தான் அது எங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. So in the world, whatever the things that we are buying, only the temporary happiness that will be given to us. திருமணம் ஆகும்போது சொல்வாங்க, உயர்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி. Whereas when you are wedding, like while that time you will have a vow saying that in all the good times and the bad times, even the highest and the lowest, then we will be together. ஆனால் துக்கம் வரும்போது அநேகரை காண கிடைக்காது, அங்கே தான் சொல்கிறாங்க அதுக்கு பேர் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. So when there is a worrisome that is coming, while that time the other partner won't be there, that is where the divorce is coming into it. ஓடிய போடி எவ்வளவுதான் சம்பாதித்து நான் ஊழியங்களை பெற்றுக்கொண்டாலும் நல்ல பணங்கள் சம்பாதித்தாலும் பாருங்க, அதில் திருப்தி இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையில். So in the mankind there is no satisfaction if we go like wherever we are getting so many wages, but still the satisfaction is not there for the mankind. ஆனால் சங்கீதக்காரன் நல்லா அறிந்திருக்கிறான், தாவீது எது எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும்னு சொல்லினான், தேவனுடைய ரட்சிப்பு. Whereas the David the king only understood that only the permanent happiness will be there in the Lord's salvation. ரட்சிப்பு மாத்திரமே, salvation மாத்திரமே நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. So only the salvation will give us the permanent happiness. தாவீது என்னத்தை நான் இழந்து போனாலும் ஆண்டவரே, உம்முடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த சந்தோஷம், அந்த மனமகிழ்ச்சியை
திரும்பவும் எனக்கு தாருங்க. So the David king has asked to the Lord by praying that whatever the things that I have lost, but then restore me with the salvation that you have. அதோட பாருங்க, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Added to that, he said, like, grant me with a willing spirit that can sustain me. ஆண்டவர் இயேசு அவர் கிருபையா என்னையும் உங்களையும் ரட்சித்தார். That's where the Lord Jesus Christ, with His grace, He has saved each one of us. பாருங்க, என்ன பாவத்தில் இருந்து என்னையும் உங்களையும் ரட்சித்தார். So where the Lord has restored each one of us with the sin that we were in. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலாய் என்னையும் உங்களையும் ரட்சித்தார். So whereas the wages for the sin is the death, but then the Lord has given us the grace to. நான் சொல்லும்போது நீங்க எனக்கு வேற யாருக்கோன்னு சொல்லி, வேற யாருக்கு? உங்களுக்கு தான். எத்தனை பேர் ஆனந்த சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? விலையேறப்பட்ட பெரிதான ரட்சிப்பை என் ஆண்டவர் இயேசு எனக்கு தந்தார். So when I'm saying, might be you would have think like that it is for some other person, but it is not for some other person. It is for each one of us, where the Lord has given us through His grace that He has given us the salvation. இந்த பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாருங்க, அதான் வெளிப்படுத்தல் அகதி அன்பை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே நாங்கள் அநேக தரம் கற்றுக்கொள்கிறோம். That's where in the Revelation chapter you all know about, like in the beginning, that the love that we had, that we has lost now. திருமணம் ஆகின அந்த காலங்களில் எவ்வளவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், அந்யோன்யம், உறவு, அன்பு எல்லாம் சேர்ந்திருக்கும். So beginning of the wedding, within the partner there will be the love and the enrichment will be there with the couple. பெட் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. So the spouse will give the bed coffee to the partner. அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொடுத்து கிடைக்காது. Following that, in the days they won't get the hot water itself. அம்மா கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வாங்க, தாகமா இருக்கிறேன்னு சொன்னா அங்க எதுக்கு போயிட்டு கிச்சன்ல போய் எடுத்து குடிங்க அப்படின்னு. Whereas if the wife asks to the husband like that, I need the hot water, then the wife will say like, it is there over there, you can go and you can take the hot water. உண்மையில நானெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஸ்டார்ட்ல ஒரே சந்தோஷம், ஒரே மனமகிழ்ச்சி. வேற காரியங்களை குறித்து நான் சிந்திக்கிறது இல்லை. கர்த்தரை குறித்து, அவர் தந்த அந்த ரட்சிப்பை குறித்து, விடுதலையை கொடுத்து, அதை குறித்தே எனக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கும். அந்த சந்தோஷம் மற்ற காரியங்களுக்கு இணை இல்லை. So truly I'm telling you, in the beginning time of the salvation, like I'll think only about the salvation and about the praying, whereas I won't think about any other thing. That gives me a permanent happiness. ஒரு பிரேயர் என்று சொல்லினா நான் தான் முன்னாடி போவேன். ஒரு பாசிங் பிரேயர் என்று சொன்னா எவ்வளவு தூரமாக அதை கேட்டு, அந்த நாளில் கார்கள் ஓட்ட முடியாது, கார் இல்லை, எப்படி நான் கேட்டு ட்ரெயின்லையோ பஸ்லையோ தூரத்துக்கு ஓடி போடுவோம். So while that time I don't even have a car, but then when they say about the praying or the fasting prayer, I'll be the person over there for the attending that service. அந்த சந்தோஷம் இருக்குத்தான், அந்த ரட்சிக்கப்பட்ட ஸ்டாலில் சந்தோஷம். அதை சொல்றார் தாவீது, எனக்கு மீண்டுமாய் திரும்ப தாருங்க. So that is the joy that each one of us will get it, like whereas the David said, like, restore me with that joy again. இந்த நாட்களில் பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சபைக்கு வாரம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் பாருங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட நாள், அந்த ரட்சணிய நாளில் இருந்த ஒரு மனமகிழ்ச்சி எனக்கு உங்களுக்கு இப்பொழுது தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. So we all have been saved, we are coming to the church every Sunday, but as like when you think about, like in the time of the salvation we had the happiness, but then now it is going far away from us. காரணம் நாங்க பாருங்க, அநேக உலக காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிறபடியால். So the reason why is just because we are giving the priority to the worldly things. உலகத்தோடு இருக்கிற அந்த சந்தோஷத்திலே நாங்களும் கலந்து கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறபடியால். So we are just surrendering into the worldly things. எங்களுக்கு பாருங்க, அந்த ஆதியிலே கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகர் நாங்கள் இழந்தவர்களாக இருக்கிறோம். So that's the reason we are just losing the love that we had in the time of the beginning salvation that we received. இந்த நாளிலே நாங்கள் பாருங்க, தேவனுடைய பந்தியை இந்த நாளிலே அனுசரிச்சோம். So today we all had the communion. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். So the Lord Jesus Christ, whereas like we didn't find him, whereas he found each one of us here. இயேசு கிறிஸ்து தான் உங்களை உலக தோற்றத்துக்கு முதல்ல அவர் தெரிந்து கொண்ட நல்ல தேவனாய் இருக்கிறார். So before the world creation, the Lord Jesus Christ has found each one of us. தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறீர்கள்? So how many of you believe that? தாயின் கருவிலே உருவாகும் முதல் அவருடைய கண்கள்
உங்களை கண்டது. So before you form in the mother's womb, the Lord has found each one of you. தாவீது ஜெபிக்கிறார், நான் பாவத்தில் விழுந்து போனேன் ஆண்டவரே, ஆனா முந்தி இருந்த உம்முடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதிக்கிற அந்த துதி, தேவனோடு உள்ள நெருக்கம், வேத தியானம் எனக்கு மீண்டுமாய் தாரும். That's where the David has prayed with the Lord Jesus Christ, saying that in the beginning I had the love for you, whereas I fell into the sin. I shouldn't be like that. Restore me with the joy that I had during the salvation time. ரட்சகர் என்றாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். The Savior is one, the Jesus Christ. இந்த உலகத்தை மீட்கும்படியாய் வந்த தேவன், ஆத்துமாக்களை மீட்கும்படியாய் வந்த தேவன், ஒரே தேவன் நம்முடைய கர்த்தர் இயேசு மாத்திரம்தான். It's only one God who has come into this world to redeem the world and redeem each one of us. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பன் ஆண்டவர். So how many of you can say by raising your hand and say that you are the one who came into this world and who gave the life for me? வேதத்திலே ஒரு மனுஷன் பாருங்க, அவர் ஆண்டவருடைய பிறப்பை அல்லது ஆண்டவரை இயேசுவை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் அவன் காத்து கொண்டிருந்தான். So in the Bible there is one person who longed for the Lord Jesus Christ to see it. எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn the chapter Luke 2. லூக்காவினுடைய சுவிசேஷம் 2வது அதிகாரம் எடுத்துட்டீங்க. 32வது 32 ஒரு ஆள் வாசிங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இங்கிலீஷில் கொஞ்சம் மாறி இருக்கு போல எனக்கு, பாருங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. Luke chapter 2:32, it says that a light for the revelation to the Gentiles and the glory of your people Israel. அது இல்லை, லூக் 2:30 வாசிங்க. For my eyes have seen your salvation. Amen. For my eyes have seen the salvation. Hallelujah. என்னுடைய பாருங்க கண்கள் என்னத்தை கண்டது? என்னத்தை கண்டது? இரட்சணியத்தை கண்டது. ஹல்லேலூயா. லூக்கா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 32வது வசனம் தமிழில் இருக்கிறது, ஆனால் இங்கிலீஷில் லூக் 2:30 அப்படிதான் 2:30. So in chapter Luke 30 it says that for my eyes have seen your salvation. பாருங்க, இந்த சிமியோன் அது வயது சென்றவனா இருந்தாலும் இந்த 2வது அதிகாரம் 2 பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்துட்டு கொண்டு இருந்த, ஒன்று சிமியோன், 2வது அன்னாள். There were like two persons who waited for the Lord Jesus Christ. The one is Simon and the other one is Hannah. இந்த அன்னா தீர்க்கதரிசியை தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது நான் அன்னாள் என்று சொல்லி நான் பெயரை வைத்தேன். So when the baby has born for me, I have just kept a daughter name as a Hannah. இந்த அன்னா இருக்கிற வந்து ஒரு தீர்க்கதரிசி. And there is a daughter called Hannah. She's a promiser. உப்ப இல்லை, ஆனால் வைத்த பேருக்கு அந்த பேருக்கு ஏற்றவாறு நிச்சயமாய் ஆண்டவர் மகளை பாவிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். So now she is not a prophet, but then I believe like in the coming days or in the future she will be a prophet. இந்த சிமியோன் வந்து பாருங்க, ஆண்டவரை எப்படி என்ன நான் பார்க்க வேண்டும், பார்த்ததுக்கு அப்பதான் தான் நான் மரித்துக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எப்பொழுதும் அந்த இரட்சகர் மேலே, அந்த இரட்சணியத்தின் மேலே அவன் வாஞ்சியா இருந்தான். All the time the Simon was longing for the Lord Jesus Christ to see him at any cost. அந்த பாருங்க சிமியோன் வந்து பாருங்க 25வது வசனம் தாங்க சிமியோனை குறித்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்கலாம். வாசிங்க. 2 லூக்காவுடைய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வார்த்தைங்க நாங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது சிமியோன் ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். So Luke chapter 2:25. Now there was a man in Jerusalem called Simon who was a righteous and devout. He was waiting for the consolation of Israel and the Holy Spirit was on him. இந்த சிமியோன் நீதி உள்ளவன் மாத்திரமல்ல, வேற என்ன வசனம் சொல்கிறது?
சொல்லுங்க. தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. So if you see the Simon who was the righteous and also devout person, நீதி எப்படி வருகிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து விசுவாசித்ததனாலே அவனுக்குள்ளே நீதி வந்தது, அவன் நீதிமான் எனப்பட்டான். so from where does this righteous origin is? Just from the Abraham, like Abraham has had the fear on the Lord, like through that the righteous has come into everyone's life. இந்த சிமியோன் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 430 வருஷங்களுக்கு முன்னதாக மல்கியா தீர்க்கதரிசி கடைசியாக எழுதின தீர்க்க தரிசனங்கள். So this Simon, about this Simon, like before the Jesus Christ for 30 years, the Mary has written. இல்ல wrong. மல்கியா தீர்க்கதரிசி 430 கிறிஸ்துவுக்கு முன் 430 வருஷங்களுக்கு முன் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். So before the Lord Jesus Christ, a Malachi chapter has been written. அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 450 ஆண்டுகளுக்காக தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியுடைய குரலையோ தேவனுடைய காரியங்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவில்லை. So before that the Israel people haven't heard about it. கிட்டத்தட்ட 400 இருந்து 450 வருஷங்கள்னு சொல்லுங்க. So it's about like 400 to 430 years. ஆனாலும் இந்த சிமியோன் தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமானும் பக்தி உள்ளவனுமாயிருந்தான். So however Simon was like in the Lord's sight, he was the righteous and the devout person. காரணம் அவனுக்குள்ள என்ன இருந்தான்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தான்னு சொல்லி வேத வசனம் எங்களுக்கு திட்டமாய் கூறுகிறது. The reason is just because the Holy Spirit was with the Simon, that is where written in the Bible. பாருங்க, அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். And that's where it says in the 25th verse that the Holy Spirit was in him. ஹல்லேலூயா. இந்த சிமியோன் வந்து பாருங்க, அவன் தேவனுடைய பார்வையிலே நீதி உள்ளவன், பக்திமான். காரணம் வந்து பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபடியால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே தேவனுக்கு பிரியமாய் இந்த சிமியோனை நடத்தினார். So if you see in the verse 25, it says that the Simon was the righteous and the devout person. It's just because the Holy Spirit was on him, and that's where the Holy Spirit lead him as how the Lord wants to be him. ஏன் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், சபைக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னா, என்னும் நீதியின் பாதையிலே நாங்கள் இயேசுவோடு நடக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். So the reason why the Holy Spirit is there in this world and each one of us is just because we all have to lead as per the Christ. பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு अनेक காரணங்கள் உண்டு. இன்றைய நாளில் நான் பாருங்க, ஒரு காரியத்தை நான் திட்டமாய் கூறுகிறேன். என்னன்னு சொன்னால், தேவனோடு இயேசுவோடு நடக்கும்படியாக, நாங்கள் நீதியிலே நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். So there are a lot of reason why we have received the Holy Spirit, and the one among such as like we have to walk along with the Jesus Christ for the with the help of the Holy Spirit. That's why we have the Holy Spirit with us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நீதியின் பாதையில் நடக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார். So we all have to live a righteous life and a devout life. That's where the Holy Spirit has been given to each one of us. சிமியோனுடைய வாஞ்சை எல்லாம் பாருங்க, அந்த தீர்க்கதரிசி காலம் 440 வருஷங்கள்னு சொன்னால் ஆண்டவர் பேசல. ஆனாலும் பாருங்க, தேவன் மேலே அவன் வாஞ்சையா இருந்தான். It's about like 400 to 430 years, whereas the Lord didn't speak about it, but still the Simon was like so longing for the Lord on that. வேதவசனம் சொல்றது பாருங்க, அவன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. In the verse it says like he waited for the consolation of the Israel. ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரத்தக்கதாய் தேவனுடைய சமூகத்திலே எப்படியாய் காத்திருந்தான். நீதி உள்ள மனுஷனாய், பக்தி உள்ளவனாய், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் அவன் காத்திருந்தான். So for getting the consolation of Israel, he was waited patiently, as well as the righteous and the devout person he waited. He remained like that with the help of the Holy Spirit. இந்த காலங்களில் நாங்கள் ஜெபித்து போட்டு எங்களுடைய தேவைகளுக்காக காத்திருக்கிறோம். நல்லதுதான். நாங்கள் ஜெபித்து போட்டு தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான்.
So in these days, for the worldly things, we are praying to the Lord and we are waiting for it. For sure, the Lord Jesus Christ, He is the only one who can give each of us for the worldly needs. நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை சொன்ன உடனே நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளே சோர்ந்து போகிறோம். If there is no response or answer for the prayer that we have prayed, we are getting weary when the answer is not there for the prayer. ஆனால் சிமியோன் சோர்ந்து போகவில்லை. But if you see the Simeon, like where he was not bothered about it, or like he was காரணம் அவன் உலக ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்கவில்லை, என்னுடைய இரட்சகரை என்னுடைய இரட்சணியத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சையா இருந்தபடியால் அவன் கர்த்தருக்குள்ளே பாருங்க அவன் வந்து எப்படியா இருந்தான்னு சொன்னா பலமா இருந்தான். So the reason because he didn't look for the worldly things, whereas he looked for the salvation, that's where he had the strength in the Lord. இஸ்ரவேலுக்கு அங்கே ஆறுதல் வரும்படியாக காத்திருந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. That's where in the verse it say like for the consolation of the Israel he waited for that. 26வது வசனம் 26. கர்த்தருடைய கிறிஸ்துவை ஆம் பரிசுத்த ஆவியினாலே அறிவிக்கப்பட்ட இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை சிமியோன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஹல்லேலூயா. Simeon has believed that it had been revealed to him by the Holy Spirit that he would not die before he had seen the Lord. பரிசுத்த ஆவியோட வார்த்தைகளை அவன் விசுவாசித்தபடியால் அந்த இரட்சணியத்தை காணும் மட்டும், இரட்சணியம் என்றால் இயேசு, அந்த இயேசுவை காணும் மட்டும் அவன் உயிரோடே கூட இருந்தான். So he believed and he had the faith that by the Holy Spirit that what he had said is like that he won't die until he see the Lord Jesus Christ. So he were alive until he see. நாங்க என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் நிமித்தம் நானும் நீங்களும் உயிரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. We can proclaim that as the Lord Jesus Christ has given us the salvation, that's where we are praising him. நான் இந்த சரீரத்திலே உள்ள மரணத்தை குறித்து நான் பேசவில்லை, ஆத்மாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். So I'm not talking about the physical body, whereas I'm talking about the eternal life. That's where the Lord has given us the eternity. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற, நீ கிறிஸ்துவை காணும் வரைக்கும் நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை சிமியோன் நம்பினபடியால் அவன் இயேசு என்ற இரட்சணியத்தை, இயேசு என்ற இரட்சகரை அவனுடைய கண்கள் கண்டது. Since Simon has believed the Holy Spirit that he won't die, that's where he has seen the Jesus Christ as well as he has received the salvation. யோபு சொன்னார், வந்து சொந்த அந்நிய கண்களினாலே என்ன பூமியிலே கடைசி நாளிலே தேவகுமார் நிற்பார், என்னுடைய சொந்த கண்களினாலே நான் அவரை காண்பேன். ஹல்லேலூயா. In the verse it says that the Job said that like he won't see by the other's eye, whereas in my own eye I will see the Lord Jesus Christ in this world. எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்னுடைய சொந்த கண்களினாலே என் ஆண்டவரை இயேசுவை நான் காண்பேன், முகமுகமாய் நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். So each one of us should have the longing that we will see the Lord Jesus Christ in our own eyes. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் என்று சொன்னால், பேசினார் என்று சொன்னால் அதை அவர் செய்து முடிக்கிற தேவன். If the Holy Spirit utter any word, for sure he will do that, he will execute that. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அது ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தை பலன் கொடுக்கும். So if we are filled by the Holy Spirit and if we utter any word, for sure that all the things will be happened. தீர்க்கதரிசிகள் பாருங்க, ஏசாயா துவங்கி வந்து மல்கியா வரையும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவன் கொடுத்ததை, தேவன் சொன்னதை அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் அவர்கள் பேசினார்கள். So from the Isaiah chapter to Malchiah chapter, like whatever the things that has been said by the Holy Spirit, everything has been written in the chapter. இந்த சிமியோனுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். So what has said to the Simeon, everything has been declared. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன்.
And our Lord is a Lord, like what everything or what all the things that has been said to each one of us, everything will be done in one day. பக்கத்துல உள்ள கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். Turn next to person, give the hand and say like what the Lord has said for you in the life will be happening in one day. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Praise to the God. அது மாத்திரமல்ல, பாருங்க 27வது வசனம், அவன் Luke 2:27, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவ ஆலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக ஹல்லேலூயா. அவன் ஆவியின் ஏவுதலினால எங்க வந்திருக்கிறான்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். So as he moved by the Spirit, he came to the temple courts. நீங்கள் பரிசுத்த ஆவியுடைய ஏவுதலினாலே தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. As the Holy Spirit has moved you, that's the reason you are here today in the பாருங்க, church. சகோதரன் ஃபோன் பண்ணிட்டு மார்னிங் ஃபோன் பண்ணி என்ன டைம் சர்வீஸ்ன்னு போட்டு ஆவியின் ஏவுதலுடைய வாஞ்சையாய் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார். So this brother called me this morning and asked about the service timing. That's just because of the Holy Spirit moving. That's where he is today. He is today here with தேவனுடைய us. ஆலயத்துக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே வந்து ஒவ்வொருவரும் இயேசுவை பார்ப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கங்க? ஹல்லேலூயா. So whoever come to ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So whoever came here with the Holy Spirit, for sure you all will see the Lord Jesus Christ today. நம்முடைய தேவன் பாருங்க, ஒரே தேவன், மூன்று நபராய் அவர் கிரியை செய்கிற தேவன். And our Lord is a one Lord, where like as a three person. நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. And our Lord is a one Lord. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒருவர் தான். மூன்று நபராய் இருக்கிறார்கள். He is the Father, Son and the Holy Spirit, like where he has as a one. பரிசுத்த ஆவியானவர் ஏனங்களை சபையிலே வழிநடத்தி கொண்டு வர நானும் நீங்களும் இயேசுவை பார்க்கும்படியாக. So the reason why the Holy Spirit is moving us to the church is just because we all have to see the Lord Jesus Christ. இயேசுவை பார்த்தாலே பாருங்க, இயேசுவை கூப்பிட்டாலே, இயேசு வந்தாலே போதும், பிசாசுகள் நடுங்கும். So when the Lord Jesus Christ comes, for sure the demons will be வியாதிகள் மறையும். and all the diseases will be found. கட்டுகள் அறுந்து போகும். And whatever the hurdles that you have, it will be துக்கம் broken. சந்தோஷமாய் மாறும். And the worriness will turn into joyful. ஆண்டவர் இயேசு பாருங்க, தன்னுடைய சீசர் பூட்டப்பட்ட கதவு பூட்டப்பட்டிருக்கிறதுல உயிர் தெழுந்து வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. So the Lord has risen and he said like the peace be with you. இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த மூன்று பேரும் பாருங்க ஒருமனப்பட்டு எவ்வளவாய் அவர்கள் செயல்படுகிறார்கள். நானும் நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். ஹல்லேலூயா. So we all have to be together as a one. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார்? அவர் ஏவுகிறார். நீங்க போங்க போங்கன்னு சொல்லி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எங்க போங்க? எங்க போங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. ஆலயத்துக்கு போங்க. போகும்பொழுது நீங்க இயேசுவை பார்ப்பீங்க. So the Holy Spirit is moving into each one of us life, and that's where the Holy Spirit is saying to the people like go to the church. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, ஒரு சின்ன வசனத்துல எவ்வளவு வெளிப்பாடு தந்திருக்கிறார் இல்லையா? ஆமாவா? It's in the very small verse, but then the meaning and the revelation is more there and the பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் ஊக்குவிக்கப்பட்டு அல்லது ஏவப்பட்டு நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது நிச்சயமாய் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். So if we moved by the Holy Spirit and if we come to the church, and for sure that we will see the Lord Jesus Christ in the service. எங்களுடைய கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் இயேசுவை பார்க்கும். Not by the other's eye, whereas like in our own eye I will witness the Lord Jesus Christ. என்னுடைய சொந்த கண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாய் பார்க்கும். எப்ப? தேவனுடைய சமூகத்துல. Not by the other side, like in my own eye I will witness the Lord Jesus Christ, and it will be in the church. அப்ப ஆவியானவர் பாருங்க இருதயங்களை தூண்டும் போது, இருதயங்களை ஏவும் பொழுது, இருதயத்தை உற்சாகப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நீங்க எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். So when we all moved by the Holy Spirit, for sure we have to leave ourselves for the Lord unto the Lord. ஆண்டவர் சொல்லுவார், சோஸ்தரி சோஸ்திரம் சோஸ்திரம் பிரைஸ் பண்ண என்னன்னு சொல்ல வாயை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. So when the Holy Spirit said like praise the God and you shouldn't control yourself. சபையிலே வந்து நாங்கள் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் பெரிய இந்த இடத்தை எடுத்து அல்ல வீட்டில் இருந்து ஆராதிக்கலாம்.
So we have come to the church to praise and the glory the God. That's where we came to the church and instead of being in the home. வீட்டை இருந்தும் ஆராதிக்க வேணும். ஆனால் சில வீடுகளில் இருந்து ஆராதித்தால் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்வாங்க? தட்டுவாங்க, நொக் நொக் சவுண்டை குறையுங்கன்னு சொல்லி. So even being in home, we have to praise and glory the God. Like when we shout more, but then the next home person will come and will knock the house. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும் போது, உற்சாகப்படுத்தும் போது, நாங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வழியிலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். So when we are moved by the Holy Spirit and what the Holy Spirit instruct us to do, and we have to do in such way. நடக்கும்போது பாருங்க, இப்பொழுது பாருங்க, சிமியோன் பரிசுத்த ஆவியார் அவன் எப்படி இருந்தான்? நீதியாக இருந்தான், பக்திமானாக இருந்தான். இஸ்ரவேலுக்கு இப்பொழுது விடுதலை வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அந்த சிமியோன் அவர் பாருங்க, அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை என் கண்கள் கண்டதென்று சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிங்க அப்படியே தொடர்ந்து. ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரித்து, எல்லா வசனங்களும் நேரம் குறுகியதாக இருக்கிறபடியால் பாருங்க, அவர் சொல்ற புறஜாதிகளுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாகவும் தம்முடைய ஜனங்களுக்குள்ள இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருக்கும் என்று தேவரீர் வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. So Simon took him in his arms and praised God, saying that the sovereign Lord, as you have promised, you may now dismiss your servant in the peace, for my eyes have seen your salvation. எனக்காக சிஸ்டர் அருணா சாப்பிட முடியாது, எனக்காக நான் தான் சாப்பிட வேணும் இல்லையா? அப்படித்தானே இல்லையா? எனக்கு பசியண்ட நான் தான் சாப்பிட வேணும். பாருங்க, ஆண்டவரை என்னுடைய மனைவி ஜபிக்கிறது போதாது. நான் சில பேர் சொல்வேன், என்னுடைய மனைவி நல்லா ஜபிக்கிறாங்க, சோஸ்திரம், அவா பரலோகம் போடுவா சொல்லுவாங்க. பிள்ளைகள் நல்லா ஜபிக்கிறார்கள், எனக்காக ஜபிக்கிறார்கள்னு சொல்லி. என்னுடைய தனிப்பட்ட ஜெபம், தேவனோடு உள்ள உறவு நிச்சயமாய் அவசியம். In some family, the partner or the husband used to say, the family members are praying for me, that is not enough for us. We have to pray for ourselves. A personal prayer is need. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்கள், உங்களோட பர்சனல் ப்ரேயரில் ஆண்டவரோடு நீங்கள் உறவாட வேண்டும். And there are like so many young people are there, like you all should have the personal prayer with the Lord. Like that's where the relationship with the Lord Jesus Christ will be built. உங்களுக்காக அப்பா அம்மா அல்லது சபை ஜெபிக்கிறது என்று சொல்லி மாத்திரம் இருந்து விடாதீர்கள். நீங்கள் தேவனோடு உள்ள உறவு, என்னுடைய சொந்த கண் இயேசுவை காண வேண்டும். Don't think like that your parents are praying for you and the church is praying for you. You have to see the Lord Jesus Christ in your own eyes. That's where you all have to pray. இயேசு கிறிஸ்துவின் அந்த இரட்சணியத்தை கண்டால் தான் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். So when you see the salvation and the Lord Jesus Christ in your own eyes, then you will be a blessing to the other people. இயேசு சொன்னார், நீ என்னோடு வா, நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். யாருக்கு? மற்றவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். The Lord Jesus Christ said to him, like you come with me, then I'll keep you blessed for the other people. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. என் நிமித்தமாய் ஒரு சகோதரன் ஆசீர்வதிக்கப்படுகிறது பாருங்க. இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அல்லவா தேவனுடைய பிள்ளைகளே. So all the glory is to the God, and that's where the promises has been given to us, like through me, like if it is the other brother has been saved, and that's more joyful, and that's the all the glory is to the God. இந்த சிமியோன் இயேசுவை பார்த்த உடனே பாருங்க, என் கண்கள் அந்த ரட்சணியம்னு சொன்னால் பாருங்க, ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டது, சொந்த கண்கள் கண்டது. So when the Simeon has seen the Jesus Christ, while that உம்முடைய he said ரட்சியத்தை like, என் கண்கள் கண்டதென்றான். and that's where he said like, for my own eyes has seen the salvation. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் இந்த சந்தோஷத்தை தாவீது சொல்றார், மீண்டுமா எனக்கு திரும்ப தாருங்க ஆண்டவரே. That's where the David king has said like, restore me with the salvation. பாவத்திலே அவன் விழுந்து போனான். பாவத்தை குறித்த காரியங்களை நான் பேசல தேவனுடைய பிள்ளைகளே. So I am not here today to talk about the sin. தாவீது விழுந்து போனான், ஆனால் அவன் மனுஷரிடத்திலே ஓடாதபடி பாருங்க,
He has fallen for the sin, but then he didn't go with the human or the man. ஜூதாஸ் காரியோத் பாவத்தில் விழுந்தவன் ஒரு மனிதரிடத்திலே ஓடுறான். So the Judas Iscariot, like where he has fallen for the sin and he went to the man. ஆனால் தாவீதுக்கு தெரியும், என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், என்னுடைய உள் இந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இயேசு தேவன் மாத்திரமே என்று சொல்லி கர்த்தர் மாத்திரமே என்று அறிந்தபடியான் அவன் தேவனுடைய சமத்துக்கு ஓடி போறான். The David knows about the Lord who knows his heart. That's where like he approached the Lord Jesus Christ rather than the mankind. பாருங்க, நாங்கள் சங்கீதம் 51வது சங்கீதத்துக்கு மீண்டுமாய் வருவோம். Turn the chapter Psalms 51. அதிலே பாருங்க, சில வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம், எல்லாம் வாசிக்கலாம். 10 இருந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிங்க. சுத்த ரெண்டாவது வசனத்தை பாருங்க. ரெண்டாவது வசனம். என் அக்கிரமம் நீங்க முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஆண்டவர்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறார். என்னுடைய அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்களை கழுவி சுத்திகரியும் என்று கேட்டு அதுக்கப்புறம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. Psalms 51:2-3 it says that wash away all my iniquity and cleanse me from my sin, for I know my transgressions and my sin is always before me. இந்த 3வது வசனத்தில் பாருங்க, ஒரு காரியத்தை தாவீது சொல்லி மன்றாடுகிறார். என்ன சொன்னால், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். So he prayed to the Lord saying that for I know my transgression. எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபையை தந்திருக்கிறார். That's where to know about our own transgressions the Lord has given us the grace to know about that. இப்பொழுது பாருங்க, நாங்கள் அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மத்திய சுவிசேஷத்தில் உங்களுடைய கண்ணில் இருக்கிற எண்ணத்தை பாருங்க, உத்திரத்தை பாருங்க, சகோதரனுடைய கண்களில் இருக்கிற துரும்ப பார்க்காதேங்கன்னு எடுத்து வாசிப்போமா, அல்லது நேரம் போகிறபடியாக நாங்கள் கடந்து போவோமா? ஹல்லேலூயா. நேரம் குறியதாக இருக்கிறபடியா. மத்திய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1-5 வசனங்கள் இருக்கிறது. அந்த 5வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Matthew 7:5 மாத்திரம் வாசிங்க. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணிடத்தில் இருக்க உத்திரத்தை எடுத்து போட்டு எடுத்து போட வகை பார்ப்பாய். So you hypocrite, first take the plank out of your own eye and then you will see clearly to remove the speck from your brother's eye. உன்னுடைய கண்கள் மூடப்பட்டிருக்க பெரிய ஒரு பாரம் இருக்கிறது, மற்றொரு சகோதரனுடைய சிறிய ஒரு காரியத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிற. So you yourself will have the plank on your own eye, but then you are thinking about the brother. அநேகர் நாங்கள் மற்றவர்களை குறித்து தான் பாருங்க. எடுத்துட்டீங்களா வசனம்? ஓகேயா? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குறித்து பரிதாபப்படுகிறோம். So we are having the guilt feeling about the other people. ஆனால் நானும் நீங்களும் தான் பரிதாபிக்கப்பட்டதா இருக்கிறோம். காரணம் என்ன காரணம்? So the reason why we are not having that feeling, எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. the reason because like our eyes are closed and shattered. ஒரு குருடன் இன்னும் ஒரு குருடனுக்கு எப்படி பாதை காட்ட முடியும்? So how come you can show the way to the blind? புரியுதுங்களா சொல்றது? ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ளே குறை இருந்தால் நீ முதலாவது என்ன செய்யணும் சொன்னா, திருந்து உத்திரத்தை எடுத்து போடு, அதற்கு பின்பு சகோதரனுடைய திரும்ப பார். So the Lord Jesus Christ said that like when there is a plank on your own eye, then look after first take it in your own eye and then look after your brother or the other person. தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்மை நான் அறிந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். David says like it's not only that I know you, but then I know my own transgression. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, எங்களுடைய பாவங்களை எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். So in these days like we are not knowing our own transgressions or the sins that we are doing in our daily life. அறிந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட நானும் நீங்களும் பாருங்க ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். Even though if we know are the sins or the transgression, but we are not surrendering to the Lord and we are not leaving the sins that we are holding for so long days. ஆனா தாவீதுக்கு கொடுத்த பெரிய கிருபை, ஆண்டவரே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். மீறுதல்களை நாங்கள் அறிந்தாதான், என்னுடைய பாவங்களை நாங்கள் அறிந்தாதான் அறிக்கை செய்யும் போது அதை கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
So the grace that has given to the David is like he knows his transgression and he prayed for the Lord. So only then when we know our transgression and when we surrender our transgression, then the Lord will forgive the sins that we எத்தனை have பேர் done in our life. ஜெபித்தார்கள், ஆண்டவரே நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என்று சொல்லி. நாங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு விரோதமாய் மீறுதல்கள் செய்திருந்தால் அதை அறிகின்ற அறிவை எனக்கு தாரும், என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. So we have to pray to the Lord like the transgressions that I'm doing against you, whatever the things that I'm doing, give us the knowledge to know about the things. That's where I can surrender and I can pray to you. அப்படி அவன் சொல்லி பாருங்க. அடுத்தது 4வது வசனம், ஒரு அழகான வசனம் பாருங்க. சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அவன் சொல்ற காரியம் என்ன? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. அவன் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தான்? பட்சபாதத்தை விழுந்தான். இப்பொழுது என்ன சொல்றான்? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. So the David fallen for the sin and he has said in the verse like against you only have I sinned. இந்த புரிந்து கொள்ளுதல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பாருங்க, தேவனிடத்தில் போய் அறிக்கை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. So we all should have the understanding like the transgressions that we are doing in our life, and also we all should have the thing that we have to surrender the sins that we are doing in our life. அப்படியே சொல்லி பாருங்க. அங்கே வசனங்கள் வருகிறது. நேரம் போறபடியே நான் கொஞ்ச நேரத்தில் முடித்து கொள்ள போறேன். நீர் என்ன ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அப்படி எல்லாம் ஜெபித்து பாருங்க. நான் சந்தோஷம் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி கேட்க செய்யும் என்று சொல்லி என்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நீக்கி அருளும் என்று சொல்லி இதெல்லாம் நீங்கள் வீட்டை போய் தியானிங்க. 10வது வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். So turn chapter Psalms 51:10. It says like create in me a pure heart, O God, and renew me a steadfast spirit within me. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு. Do not cast me from your presence or take your Holy Spirit from me. அவங்க அப்படி பாருங்க, இப்படியாய் மண்டாடுறான் பாருங்க. ஆண்டவரே நீங்கள் என்னத்தை எடுத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருமன்னு சொல்லி ஜெபம். So he prayed to the Lord saying that do not cast me from your presence. Whatever the things that I have you can take, but then not to take away from your presence, and also to take the Holy Spirit from me. உம்முடைய பரிசுத்தமான சமூகத்திலே நான் போக வேண்டும். And to your presence I have to go. அதிலிருந்து என்ன தள்ளவிட நான் பாவத்தோடு நான் போக முடியாது ஆண்டவரே. And don't cast me out of that. With the sin I can't come to your presence. பாருங்க, சபையில தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு வாரம் வராட்டி 2வது வாரம் வராமல் இருக்க அவங்களுக்கு அவங்களுடைய இருதயம் என்ன செய்யும்? கல்லா போயிடும். நான் இந்த வாரம் போகல, அடுத்த வாரம் வேண்டாம், அங்காளி வாரம் போனேன், வர முடியாமல் அப்படி அந்த ஆத்மா பின்மாற்றத்திலே போடும். So few souls they'll be coming to the church if suppose they are not coming once in a church, and then they will feel like not to come church in the coming upcoming days. உங்களுடைய ஆண்டவரே ஆலயத்துக்கு நான் போகணும், உங்களுடைய சமூகத்துக்கு நான் போகணும். எவ்வளவு தாவீதுடைய அந்த இருதயத்திலே இருந்த ஒரு வாஞ்சியை பாருங்க, உங்களுடைய சமூகத்துக்கு நான் போக வேண்டும். So we all should have longing as how the David has that, like we all should have the longing to go to the church. இந்த காலத்துல பாருங்க அருமையான பிள்ளைகளை, பண்டிகைகள் அதுவும் தேவனுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்த ஒரு ஓய்வு நாளில் பண்டிகைகள் என்றும் கொண்டாட்டங்கள்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கொடுத்து போடுறார்கள். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கொடுத்து போகிறார்கள். So many saved people, even they are just going to the other celebrations in spite of coming to the church. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். So how worried the Lord Jesus Christ பரிசுத்த will be ஆவியானவர் that we பாருங்க are not எவ்வளவு attending the வேதனைப்படுவார். church. Even the Holy Spirit will be worried இயேசு if we are கிறிஸ்து not பாருங்க, attending his church. என்னுடைய ஜனங்களுக்காக என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தனே, ரத்தத்தை சிந்தினே, ஜீவனை கொடுத்தனே, ஆனால் என்னுடைய சமூகத்திலே பிள்ளைகளை காணோம் என்று சொல்லி இயேசு வேதனைப்படுவார். So the Lord Jesus Christ will be worried like that I have spared my life for the people, but then the people are not coming to the service or நீங்கள் சபைக்கு வராத பிள்ளைகளை கடிந்து கொண்டு சொல்லுங்க, சொல்லும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So the people who are not coming to the church, like you can go and you can talk to them and you can tell them to come to the church, and if you are saying that பயமில்லாம, ஆமா பயமில்லாம சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Don't be afraid to say to the people to come to the church. அப்பொழுது பாருங்க,
இவைகள் எல்லாத்தையும் சொல்லி இந்த 12வது வசனத்தை எல்லாத்தையும் விட அங்கே 12வது வசனத்தை சொல்கிறார், உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாத பரிசுத்த ஆவியானவனை எடுத்துக்கொள்ள, உங்களுடைய ரட்சணியத்திலே சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து பாருங்க, உற்சாகமான ஆவி பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவீராக. In 12th verse, David says, like, restore me to the joy of your salvation and grant me a willing spirit to sustain me. உற்சாகமான ஆவின்னு சொல்ல, இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவி வந்து பாருங்க, மனுஷனுடைய தேவன் கொடுத்த ஆவி, இந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியான வரும்பொழுது சேரும் பொழுது ஒரு உற்சாகத்தை தருவார். So in my spirit, if the Holy Spirit has been aligned with it, for sure there will be the cheerful heart will be there along with me. எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க முடியும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருங்க ஆண்டவரே. So today how many of you can ask to the Lord, like, give me the joy of your salvation? ஆண்டவருக்கு விருப்பம் என்னண்டா, தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சித்தம் என்ன சொன்னால், இந்த மாதம் மாத்திரமேல பாருங்க, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் உங்களை சந்தோஷமாக கிருபையாய் வழி நடத்துவார். So the will of the God is not only this month, until the Lord Jesus Christ come, the Lord will lead you with more joyfulness. சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அந்த ரட்சணியத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். So if you want to filled with the joy in your heart, for sure in your own eye you have to witness and you have to see the Savior and the joyfulness of the Savior on the salvation. சிமியோன் வந்து பாருங்க அருமையான பிள்ளைகளே, என் கண்கள் ரட்சணியத்தை கண்டது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவனுக்கு நான் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இதுக்கு வந்துட்டான். ஆண்டவரை நான் பார்த்துட்டேன், ரட்சிப்பை நான் கண்டுட்டேன். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் மீண்டுமா எனக்கு திரும்ப தாருங்க ஆண்டவர். இப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட சாடில் நான் இப்படியாக ஜெபிக்கிற ஜெபம், துதிக்கிற துதி, வேத ஆண்டவரே வசனங்களை தியானிக்கிறது ஆண்டவரே, சகோதரர்கள் ஐக்கியம் ஆண்டவரே, ஒருமனப்பாடு மீண்டுமா எனக்கு தாருங்க. முடிந்தவர்கள் அப்படியே எழுந்து நிற்பமா அருமையான தேவன பிள்ளைகளே.